அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் அடம் பிடிக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை அடிப்பது, அவர்களை உதைப்பது என்பதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. சிறிய குழந்தை ஒரு 2 வயது 3 வயது ஆன பிறகு அவர்கள் சேட்டைகள் அதிகமாக செய்பவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் குழந்தைகளை அழகான முறையில் பேசி அவர்களுக்கு சுட்டி கதைகளை சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கலிமாக்களை சொல்லிக் கொடுப்பது, குர்ஆனுடைய சூறாக்களை கற்றுக் கொடுப்பது என்பதாக அவர்களுக்கு நாம் கதை வண்ணமாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களோடு விளையாட வேண்டும், சேர்ந்து விளையாட வேண்டும். அவர்களை அதிகமாக சேட்டை செய்யும்போது அவர்களை அடிப்பதற்கு நாம் கை ஓங்கினால் அவர்கள் மறுபடியும் அந்த சேட்டைகளை செய்வார்கள். குழந்தைகளை சிறிய வயதில் நாம் அவர்களை கொஞ்சி அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களோடு விளையாட வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தை நல்ல முறையில் வளர்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான முறையில் குழந்தைகளை வளர்ப்பதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் சுன்னத்தான முறையில் தீன்படியாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும். பெரியவர்கள் சரியான முறையில் இருந்தால்தான் குழந்தைகளும் சரியான முறையில் வளரும். பெரியவர்கள் நாம் தீனை கற்றுக்கொள்ளாமல் தீன் முறையில் வாழாமல் இருந்தால் அல்லாஹ் நமக்கு அதிகப்படியான சோதனைகளை குழந்தையின் மூலமாக நமக்கு தருகின்றான். ஆகவே நாம் வீட்டில் அமைதியான முறையில் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக ஹதீஸை படிக்க வேண்டும். அமல்களின் சிறப்புகளை படித்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறிய வயதில் 3 வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நாம் அல்லாஹ்வுடைய கலிமாக்களையும் அல்லாஹ்வுடைய சூறாக்களையும் தருவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளிடத்தில் அன்பான முறையில் நாம் பழகுவது ஒரு இக்ராமாக இருக்கின்றது. நபிகளுடைய ஷிஃபத்தாக இருக்கின்றது. சஹாபாக்களுடைய ஷிஃபத்தாக இருக்கின்றது. ஆகவே நாம் தீனை அதிகமாக கற்றுக்கொள்வோமாக. பெரியவர்களாக இருக்கின்ற நாம் அதிகமான துஆவை கேட்போமாக. தொழுகையை நிலைநாட்டுவோமாக. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு எந்தவித சோதனையும் இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நமக்கு உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் பயானில் உட்கார வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இல்மை கற்றுக்கொண்டு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், பெரியவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. ஆமீன். ஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.